வற்புறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கினை ஒன்றிய அரசு வழங்கியது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமன்றி எதிர்கால தலைமுறையினுடைய வளர்ச்சிக்காக மித அதிவேக ரயில், செமி ஹைஸ்பீட் ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மற்றும் உயர் போக்குவரத்து அமைப்பான ரோப்வே போன்ற அமைப்பை உருவாக்கி ரயில்வே வளர்ச்சி குறித்து சிந்தித்து செயலாற்றி நம்முடைய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான வெறும் புள்ளி விவரங்களை மட்டும், வரவு செலவு குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதாக அமையவில்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியபடி எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளம் அமைத்திடும் வகையில் உயரிய நோக்கங்களை உள்ளடக்கி இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சிப் வார் என்கின்ற ஒரு நூல் கடந்த சில ஆண்டுகளாக உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதை எழுதியவர் கிறிஸ் மில்லர் என்பவர் ஆவார். செமிகண்டக்டர் துறையில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதார வளர்ச்சியிலும் முதலிடம் வகிக்கும் என்று அவர் பல்வேறு தரப்பினரோடு கலந்து ஆய்ந்து அதை நிரூபித்தும் இருக்கிறார். அவர் கடந்த முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு இங்கே சென்னைக்கும் அவர்கள் நேரிலேயே வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று உலகெங்கும் பல நாடுகளும் செமிகண்டக்டர் துறையில் போட்டி போட்டுக்கொண்டு செயலாற்றி வருகின்றன. எனவே அந்த துறையில் தமிழ்நாடும் முன்னிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று செமிகண்டக்டர் திட்டம் ஒன்றினை 5 ஆண்டு திட்டமாக நம்முடைய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதில் 2 செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் கோவையிலே, சூலூரிலும் பல்லடத்திலும் இன்றைக்கு நிறுவப்பட இருக்கிறது. செமிகண்டக்டருடைய வளர்ச்சியில் கோவை மண்டலம் இன்னும் செழுமையடைந்திடும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். அது மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பலவும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கின்றன. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், மேன்மேடு ஃபைபர்ஸ் என்ற வகையில் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருள்களை அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையை நாம் பெற்று சிறந்து விளங்குகிறோம். தொழில் வளர்ச்சி என்பது ஏதோ பெயருக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் முன்னேறி தமிழ்நாட்டில் பரவலான தொழிற்பெருக்கத்தை இந்த அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. இந்த 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 80,000 நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் பூங்காக்கள் குறித்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல புத்தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை பொறுத்தமட்டில் கடந்த 2021 ஆண்டு வரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய வரை தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது வெறும் 2105 தான். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த எண்ணிக்கை 5 மடங்காக இன்றைக்கு அதிகரித்து 10,649 புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்திய திருநாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. அதை போல சிறு குறு தொழில்களை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்கின்ற போது தமிழ்நாட்டில் 14.17 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருந்தன. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மேலும் 17.92 லட்சம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் 32.1 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இது இத்தகைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை நிலவி வருவதை காட்டுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த 2011 2021 ஆண்டு வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக 9 தொழிற்பூங்காக்கள் சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு
32 தொழில் பூங்காக்கள் 16,880 ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதே காலகட்டத்தில் சிட்கோ நிறுவனம் 10 ஆண்டுகளிலே 25 தொழிற்பேட்டைகள் 1111 ஏக்கர் பரப்பளவிலே நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் 2021 முதல் 25 வரையான இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 28 தொழிற்பேட்டைகள் 1213 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருப்பதைப் போல கடந்த 2000 ஆண்டிலே குமரிமுனையில் வள்ளுவருக்கு வானுயர சிலை எழுப்பிய அதே வருடம் ஜூலை மாதம் சென்னையில் டைடல் தொழில் பூங்காவை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகை வெல்லும் நம்முடைய தொழில்நுட்பம் மறுபுறம் என முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன. வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதேபோன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.